வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டயட் கஞ்சி மிக்ஸு தான். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கழுவி காய வச்சுட்டு கூட கொஞ்சம் சில பொருட்கள் சேர்த்து வறுத்து அரைக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி. இது மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசி. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கான சத்து இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி நம்ம உடம்ப தேவையான சத்துக்களை வச்சு நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கவுனி அரிசி உதவுது. அடுத்தது கொள்ளு நான் கருப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். இதுவுமே கழுவி காய வைக்க போகிறோம். இதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் தேவையில்லற்ற கொழுப்பை கரைச்சி நம்ம உடம்ப ஒல்லியாக்கும். இன்னொன்று, நம்மளுக்கு வர தலைவலி, ஜுரம், உடம்புல இருக்கிற கெட்ட நீரை எடுத்து அதெல்லாமே சரி செய்யக்கூடியது இந்த கொள்ளு குதிரைக்கு ஏன் தராங்கன்னா, அது ஸ்பீடாக இதை சாப்பிட்டா நல்லா ஸ்பீடாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த கொள்ளை தராங்க. அடுத்தது பார்லி. இந்த பார்லியுமே நம்ம உடம்புல தேவையற்ற கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த பார்லி முக்கியமாக உதவுது. இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சி தேவையற்ற கெட்ட நீரெல்லாம் எடுத்து நம்ம உடம்ப ஸ்லிம்மாக ஆக்கிறதுக்கு தான் இந்த பொருள். அடுத்தது முக்கியமாக இது கூட நான் ஆளி விதை சேர்க்குறேன். இதுலேயுமே அதிக அளவு சத்து இருக்குது. இதுவுமே நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சிட்டு இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆளி விதை நம்மளுக்கு உதவுது. அடுத்தது பச்சைப்பயிறு உங்களுக்கே தெரியும். ஜிம்மு போகிறவங்க எல்லாருமே இந்த பச்சைப்பயிரை முளைக்கட்டி பச்சையாகவே சாப்பிடுவாங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம கஞ்சியாக காய்ச்சி குடிக்கும்போது கண்டிப்பாக நம்ம உடம்பு வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஒரு மாதம் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது சேலுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாமே கழுவி காய வச்சு அரைச்சி இது கூட வறுக்கிறதுக்கு சில பொருள் போட்டு அரைச்சி பேக் பண்ணி சேல் பண்ண போகிறேன். நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக இது கூட சிறுபருப்பு போடுவாங்க. சிறுபருப்போட இந்த தோலில் தான் நிறைய ஃபைபர் இருக்குது. அதனால் இந்த தோலோடு தான் நான் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நான் இங்கே வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.